ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்தழகுக்காண்டி அவங்க தம்பி நிறையா சத்து மாவுலாம் கொண்டு வர்றாங்க. அதை வச்சுட்டு முத்தழகோட பேச போயிடுறாங்க. அந்த சமயம் அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த மாவில் போயிட்டு அந்த விஷத்தை போய் கலந்துட்டு வந்துடுறாங்க. கலந்ததோட மட்டும் இல்லாமல் போய் அவங்க அம்மாட்ட போய் பெருமை பீத்திக்கிறாங்க. நான் இந்த மாதிரி கலந்துட்டேம்மா, இன்றைக்கே அவளுக்கு குடிச்சிருவா, தின்றுவா, அவன் இன்னைக்கு காளி, அப்படி இப்படின்னு பெருமை பீத்துறாங்க அஞ்சலி. உடனே ரஞ்சிதாவும் ரொம்ப சந்தோஷம், அவள் குழந்த அழிஞ்சா சரி அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படி கையை நீட்டி நீட்டி பேசுகிறாங்களா அஞ்சலி. கையில் பார்த்தா ஒரு உருண்டை வந்து வைக்கிறாங்க. யார்? நம்ம சூசை தான். என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவுக்காண்டி, முத்தழகு அம்மாவுக்காண்டி உருண்டை உருட்டி கொண்டு வந்தாங்க. நல்லா சத்து மாவு கொண்டு வந்தாங்க. நான் தான் நல்லா பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. முத்தழகு அம்மா தான் உங்களுக்கும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே கொலை நடுங்கி போய் நிற்கிறாங்க. என்ன இது இப்படி நமக்கே வந்துருச்சே, நம்ம வச்ச விஷம் அப்படின்னுட்டு. ரெஜினாவுக்கும் ஒரு உருண்டையை கொடுக்குறாங்க. வச்சுக்கோங்கம்மா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. ஐயோ இப்படி கொண்டாந்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பயத்தில் நிற்கிறாங்க. சரிங்கம்மா, எங்கள் சின்னம்மாட்ட கொண்டு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சூசை. அஞ்சலி ரஜினாவும் இப்போ என்னடி பண்ணுறது, எல்லோரும் இருந்துட்டா பெரியதாயிருமே அப்படிங்கிறாங்க. உடனே சூசை அப்படின்ட்டு வேகமாக அஞ்சலி பின்னாடியே போகிறாங்க. போன கையோட அந்த தட்டை டபக்குன்னு பிடுங்கிடுறாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, முத்தழகு அம்மா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, எல்லாருக்கெல்லாம் கொடுக்க வேணாம், எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஐயையோ, இவங்க அவங்க சித்தி ஆசை ஆசையாக முத்தழகு அம்மாவுக்காக கொடுத்து விட்டது. இப்போ நீங்கள் சாப்பிட்டா அவங்க என்ன பண்ணுறது? அந்த அன்னபூரணி அம்மா ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் தான் தின்மேன், அவங்களுக்கு வேறு செஞ்சு கொடுக்கறதுக்கு சொல்லு அப்படி இப்படிங்கிறாங்க. என்னமோ போங்க, இப்படி தெரிஞ்சிருந்தா என் உருண்டையை கீழே வச்சுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு முணுமுணுத்துட்டே போகிறாங்க சூசை. வேக வேகமாக அந்த உருண்டைங்க பூராத்தையும் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைம்மா, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. பேசாமல் இன்னும் கொஞ்சம் இருக்குமா இருந்து அதை நான் எப்படியாவது அடுத்த பிளானில் சக்ஸஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க ரெஜினா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூமி தான் மச்சின தமிழ் புருஷங்க தான் பொண்டாட்டியோட தம்பி தங்கச்சியோட வீட்டுக்காரரு வந்திருக்காங்க. அக்காவுக்காண்டி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க, பூமி ஆசை ஆசையாக பரிமாறுறாங்க. அந்த சாப்பாட்டை எடுத்து முதல் வை தான் அக்காவுக்கு ஆசையாக ஊட்டி விட்றாங்க. உடனே முத்தழகும் தான் தம்பிக்காண்டி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பூமி பெரியம்மா வர்றாங்க, அவங்க அம்மா வர்றாங்க. எல்லாருமே வந்துட்டு உனக்காக ஆசை ஆசையாக நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் குங்குமப்பூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூசையும் அமுத ஐயா கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மொத்தம் 4 பாட்டில் வந்துடுது. அதை அஞ்சலி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த 4 பாட்டிலையும் அப்படியேவா டேபிளில் வச்சுட்டு போயிடுவாங்க. உடனே இந்த அஞ்சலி என்ன பண்ணுது, கலந்து வச்சிருது. ஒருவேளை இதுலேருந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் அந்த விஷம் வச்ச குங்குமத்தை மட்டும் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி அந்த பெரியம்மா என்ன பண்ணுறாங்க, பாலில் அந்த குங்குமப்பூ விஷ குங்குமப்பூ கலந்துடுறாங்க. அதை எடுத்து குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட முடிச்சிடுறாங்க. நாளேன்னு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் ரெஜினாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குமா, நான் நல்ல பொண்ணு தானம்மா, நான் அந்தளவுக்கு கெட்டவ இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. பூமி எனக்கு வேணும் அவ்வளோதாம்மா, மற்றபடி முத்தழகையோ அவள் குழந்தையோ கொல்லணும்னு எண்ணம்லாம் எனக்கு இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரெஜினா வந்துட்டு, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுறப்ப உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ நினைக்கிற, அதை நீ நினைக்க வாழணும்னு ஆசைப்படுற. இதுக்காகலாம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, சுயநலவாதின்னு நினைப்பாங்க. அந்த அடுத்தவங்க நினைக்கிறக்காகலாம் நம்ம ஆசையை குறைச்சிக்க கூடாது. நீ உன் எண்ணம் போல் உன் ஆசையை நிறைவேற்றிக்க என்ன வழி இருக்கோ அதை நீ பாருடி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தாயா பேயின்னு தாங்க சொல்லணும். தம் புள்ள தப்பு செஞ்சால் ஒரு அம்மா தடுத்து நிறுத்தணும். அதை விட்டு இது நல்லா தூவ போட்டுக்கிட்டு இருக்கு. அஞ்சலியும் பாவம் நல்லவளா தான் தெரியுது அப்பப்போ. ஆனால் எங்கள் அம்மா ஏற்றி விடுறாங்க. அதை விட ஆசை யாரை விட்டது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.